சேல்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவங்களுக்கு டீசென்டான ஒரு அமௌண்ட்டும் கிடைச்சிருக்கு. ஹலோ, வணக்கம். ஸோ நான் பிரின்ஸ் பேசுறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கடைக்கு வந்து சில நண்பர்கள் வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட கொல்லம்ல இருந்து வந்திருக்காங்க. ஆக்சுவலா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு நிறைய கரன்சிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த கரன்சிஸ் பாருங்க. ஸோ ரொம்ப யூனிக்கான கரன்சிஸ் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் வேர்ல்டு கரன்சிஸ், எல்லாமே வேர்ல்டு கரன்சிஸ், கொஞ்சம் காயின்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸ்ரீலங்கன் கரன்சிஸ். இது கரன்சி. உங்க பேர் என்ன சார்? தாம்சன். நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் வந்து பேச்சுப்பாறை. இவங்க வந்து பேச்சுப்பாறை. நம்ம பேச்சுப்பாறை வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. ஸோ அவங்க வந்து கொல்லம்ல இருந்து வந்திருக்காங்க. கொல்லம் வந்து கேரளால. நிறைய டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு மெனக்கெட்டு அவ்வளவு தூரத்துல வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த காயின்ஸ் கரன்சிஸ் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? ஓகே, சரி சரி சரி. உங்களுக்கு இங்க வர்றதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா? உங்களுக்கு டிராவல் எல்லாம் ஒன்றும்? சரி சரி சரி. ஓகே ஓகே ஓகே. எப்படி இருக்கு கன்னியாகுமரி எல்லாம்? வந்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? எப்படி காயின்ஸ் உங்களுக்கு எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட், இந்த காயின்ஸ் கரன்சிஸ் எல்லாம் எப்படி உங்க இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க? ரொம்ப கலெக்ஷன் செய்யணும்னு ஒரு உத்தேசம். பழைய கலெக்ஷன் செய்யணும் அப்படி இது. எவ்வளோ வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? 2-3 வருஷமா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு கரன்சிஸ். அவங்க கிட்ட கேட்கலாம் எப்படி இந்த வேர்ல்டு கரன்சிஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணாங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி இதை கலெக்ட் பண்ணி இந்த வேர்ல்டு கரன்சிஸ் எல்லாமே எப்படி நீங்க சேகரிச்சீங்க? கரன்சி வேற ஒரு வெளிநாட்டுல இருந்து போயிட்டு வர அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஆமா, சூப்பர் சூப்பர். அந்த வெளிநாட்டு காயினெல்லாம் கிடைக்குது, இந்த மாதிரி வெளிநாட்டு கரன்சிஸ் கிடைக்கும். ஸோ இது பர்சனல் நம்ப முடியல. ஆக்சுவலாக ஜாயர் கரன்சி வந்து வந்து அவங்க ஆக்சுவலாக வந்து ஒரு டீ இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வர அந்த மாதிரி டூரிஸ்ட் அந்த மாதிரி இல்லாட்டா வந்து அவங்க அங்கே வர கடையில் வரவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி கரன்சிஸ் எல்லாம் வந்து அவங்கள்ட்ட வந்து சேகரிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப கேட்குறது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சார் உங்க பேர்? மணிகண்டன். ஆக்சுவலாக அவங்க பேரு. ஸோ நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இது காயின் சேல்ஸ் பண்ணியாச்சு நீங்க? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்துச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சூப்பர் 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 சூப்பர். உங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஆடியன்ஸ்ல? சரி சரி சரி. ஓகே. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலாக காயின்ஸ் வந்து சேல் பண்ணியாச்சு. ஸோ அப்போ தான் இருந்தாங்க. நான் இப்போ தான் வந்தேன் கடைக்கு. ஸோ அவங்க ஆல்ரெடி சேல்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுக்கு டீசெண்டான ஒரு அமௌண்ட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நண்பர்களுக்கு. ரொம்ப நன்றி நம்ம கடைக்கு வந்ததுக்கு. ஆக்சுவலாக வந்து நீங்கள் கொல்லம்ல இருந்து யாரும் வந்தது இல்லை இது வரைக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. தெரியாது இது பற்றி நான் இங்க இருந்து சொந்த இடம் வந்து போகக்கூடாது. நான் வந்து இப்ப தாமசம் வந்து சிட்டா. ஆமா, அது நிறைய பேர் வந்து ஒரு ஐடியா இல்லாம இருக்காங்க. அந்த காயின்ஸ் பழைய நாணயங்கள் வச்சிருக்காங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ அப்படி இடம் அரிசியை கொடுத்து நிறைய யூடியூப்ல பார்த்து நிறைய பைசாகள் எல்லாம் போட்டு நிறைய அப்படியா? ஆமா, ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலாம் போட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா பலர் இருக்கேன். நீங்க அந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் யூடியூப்ல பார்க்கல. அப்போ ஒரு கோயிலுக்கு நைட் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி வந்து நிறைய பேர் வந்து நம்ம கடைக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஏமாந்தவங்க. அன்பார்ச்சுனேட்லி வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்லி அவங்க ஸ்டோரிஸ் வந்து இப்படிதான் இருக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி வந்து யூடியூப்ல நிறைய பேர் இந்த மாதிரி தப்பான ஒரு
தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காயின்ஸுக்கு வந்து நிறைய ரூபா போகுது. பார்க்கறது ரொம்ப காமன் காயின்ஸ் தான், நம்மகிட்டே இருக்கும் அந்த காயின்ஸ். அதுக்கெல்லாம் வந்து 5 லட்சம் 10 லட்சம். ஸோ நமக்கு வந்து உங்களுக்கு சில பேருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது இல்லையா, அவங்க வந்து ஈஸியாக நம்பி அதுல ஏமாந்துருவாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து 500 ரூபா போட சொல்லுவாங்க, 1000 ரூபா 10,000 ரூபா 20,000. நம்மள வந்து ஒரு ஆசை காட்டி அது ஒரு இது பண்ற சீட் பண்ற மாதிரி. ஸோ ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா நிறைய பேர் நான் வந்து ட்ரை பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் மக்களுக்கெல்லாம். ஸோ அது கண்டிப்பா அது ஒரு தப்பான விஷயம். அது கண்டிப்பா அது பண்ணாம இருக்குன்னு. சரி சார், ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.